அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். இன்றைக்கி பொட்டுக்கல்லையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான நெய், குறைவான பொருளை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கேன். இந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதுலேயே 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பின்னாடி ஒரு சல்லடையில் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கல்லை மிக்ஸ் ரொம்ப நைஸாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம். 1-2 அரையாமல் இருந்தாலும் இந்த சல்லடையில் வந்துடும். திருப்பி இன்னொரு தடவை அரைச்சிட்டு நம்ம சலிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். இதோட அளவு ரொம்ப சிம்பிள். 1 டம்ளர் பொட்டுக்கல்லை, அரை டம்ளர் சுகர், அவ்வளோதான் இதோட அளவு. இப்போ இதுக்கு அந்த டம்ளர்லேயே நம்ம 1/4 மடங்கு அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் சேர்த்தே நம்ம 1/4 மடங்கு தான் சேர்க்கணும். இல்லை நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டான பின்னாடி ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்லை மிக்ஸை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்துடும். அதனால் அந்த எண்ணெயெலாம் சேர்க்க வேணாம். சாதா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பிளேட்டில் தான் செட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 2 சொட்டு நெய் சேர்த்து நல்லா தடவி வச்சிடலாம். நல்லா தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கல்லை மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுகளை சரியாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எக்ஸ்ட்ரா ஆகிட்டால் நம்மளுக்கு அல்வா மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி டம்ளரில் நல்லா சமப்படுத்திக்கிறேன். இதில் காமிச்சிருக்க மாதிரி ஒரே அளவாக எல்லா பக்கமும் சமப்படுத்திக்கணும். நல்லா சமப்படுத்தி மூடி வச்சுட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கிறாந்தா நம்ம 20 நிமிஷம் போதும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான பொட்டுக்கல்லை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நினச்சோன்னே டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.